பிளைண்டாக பேசுவீங்களா? அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு தாங்க முடியல. அவனை அந்த ஒரு வார்த்தையே எனக்கு தெரிஞ்சது பொய்யின்றப்போ எல்லாமே போய் தான் பேசுகிறீங்கல்ல நீங்கள்லாம். மானூர்க்கா சாப்பிட்டாராம், ஆமக்கறி சாப்பிட்டாராம், AK-47 வச்சுட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணாங்களாம், ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்களாம். அவனை நீங்கள்லாம் பார்த்துருப்பியா பிரபாகரனெல்லாம்? அவர் கால் தூசிலாம் நீ வருவியா? அவர் இல்லாத நீ பச்சை புழு. என்ன அப்படின்னா அவர் ஒன்று சொன்னாருங்க, எனக்கு தாங்க முடியல. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தொடங்கி வச்சதே சீமானா. அப்புறம் இன்னொன்று இருக்க கிட்னி திருடி கோணவாய் ஜூலி காரி முஞ்ச கேஸ், அதெல்லாம் ஒரு பொம்பளையா? இதெல்லாம் பேசுது. முடிய அப்படி எடுத்து விட்டுக்கிட்டு 50-500 ஆக்கிடாதீங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு இப்போ தான் பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்கோம். லூஸு முண்டம் நீ எல்லாம் பொம்பளையா? நீங்களாம் வெக்கமான சூழ் சொல்லணும் இல்லையா? உனக்கெல்லாம் நீ கஷ்டப்பட்டு வாங்கி வச்சியா? அது தொடங்கினது ஃபஸ்ட்டு யாருன்னு முதல்ல அந்த மூல காரணம் யாருன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் ஹிப்ஹாப் ஆதி தான். அவர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணார். அவர் தான் போராடுறது கோயம்புத்தூர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் ஸ்டார்ட் பண்ணி வச்சதே ஆதி தான். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு எல்லாரும் நான் தான் தொடங்கினேன், நான் தான் போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன்னு சொல்லி அநியாயத்துக்கு அடித்து விட்றீங்களே. அந்த மனுஷன் பாவம், என்னடா இது ஸ்டார்ட் பண்ணது நான் என் பேர் வராமா அவன் எடுத்துக்கிறானே, நம்ம எவ்வளோ ஃபீல். அது கூட சொல்லலை வெளியில். பார்த்தீங்களா? அதுதான் டீசெண்டான பர்சன். எல்லோரும் தான் கலந்துக்கிட்டாங்க, நான் கூட தான் கலந்துக்கிட்டேன். நானும் ஒரு பார்ட் தானே. அப்போது அப்படி சொல்ல முடியாதுல்ல. அது ஸ்டார்ட் பண்ணதே ஹிப்ஹாப் ஆதி தான். அதை அவர் பாதி விட்டுட்டார். என்னென்னா பாலிட்டிக்ஸாக ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் அதை விட்டுட்டார். அதுவும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. முதல்ல சர்ச் பண்ணி பாருங்க, இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. இதை விட்டு நீ இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றீங்க. என்னவும் ஸ்டார்ட் பண்ணது இந்த ஜூலி அக்காவும் இந்த சைமன் செபஸ்டியன் மாமன் இல்லையே, அதையும் கேட்டு உட்காந்துட்டு கை தட்டிக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு. சரி, அப்புறம் ஜூலி அக்கா இருக்காங்களே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயண்ணா நீங்கள் எந்த தொகுதியில் இருப்பீங்க சொல்லுங்கள், அங்கே இறங்கி அடிக்கிறாங்களாம். காமெடி பேசுங்க. இது அவங்க அடிப்பாங்க சூப்பராக. எதில் அடிப்பாங்களோ அதில் அடித்து அனுப்புவாங்க. வெக்கங்கட்டவளே, பாவம் பண்ணிட்டு சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் மனுஷியா? நீ எல்லாம் கால் தூசு வருவியா? மூடி அப்படி எடுத்து விட்டுங்கன்னு குதிரை முடி மாதிரி வீடியோ போட்டு உட்காந்துட்ருக்க. தளபதியை பற்றி பேசாதான் உங்களுக்குலாம் சோறு. என்னவோ சொல்கிற